அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக இதே கண்டென்ட் தானா? இன்னைக்கு ஃபுல்லாக இதே கண்டென்ட் தானே, வேற ஒன்றும் இல்லை, அப்படி தானே? மஞ்சரி 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 2வது ப்ரோமோ வந்திருக்கு. மஞ்சரி வந்து திருப்பியும் டார்கெட் பண்ணுறாரு அருண். என்னடா முதல் ப்ரோமோவில் வந்து என்ன நீங்கள் பேசுறது பூரா இப்படி கை கட்டுறது இப்படி கை கட்டுறதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு பேசியிருந்தேன். இப்போ என்ன மஞ்சரியை டார்கெட் பண்ணுறாருன்ற அதான் சொல்கிறேன்ல, என்ன மாதிரி இது பேச்சுவார்த்தை போகுது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு நடக்கக்கூடிய விஷயங்களோட கான்டெக்ஸ்ட் மாறும். இப்போது கையெடுத்து கும்பிட்றது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொன்ன ஆட்கள், ரியா கையெடுத்து கும்பிடும்போது கையெடுத்து கும்பிடாதீங்க நல்லா இல்லைன்னு சொன்னது யாரு? இல்லை புரியல எனக்கு. ரியா எதுக்கு எடுத்தாலும் கையெடுத்து கும்பிட்றது அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? டபுக்கு டப்பா, டப்பா டப்பா டபுக்கு டப்பா. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? அவங்க மேனரிசம், அவங்க இது கையெடுத்து கும்பிட்றாங்க, எப்பயுமே கையெடுத்து கும்பிட்றாங்க. இந்த பேசுறதுக்கு வார்த்தைகள்ல என்ன அந்த டமுக்கு டப்பா என்ன ஆகும் அப்படின்னா, டப்பா அருணை பொறுத்தளவுக்கு உடனே வந்து வேற ஒரு கான்டெக்ட் போயிடுவார். கையை தூக்கி தூக்கி பேசுறதுனால நீ வந்து பயங்கரமான பாயிண்ட்டை பேசுகிற ஆள் நினச்சிக்கிறது. ரைட்ரா வந்துருச்சுரா, கையை தூக்கி 2 பேச்சு பேசிடுவோம்டா. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ பேசுனது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதானே இதுதானே அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மஞ்சரியை வந்து திருப்பியும் டார்கெட் பண்ணுறாரு. ஓகே, மஞ்சரியை வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரோ இல்லையோ எந்திரிச்சிருன்னு டக்குன்னு அந்த பதிவை போட்டாங்க நம்மளுடைய ஆனந்தி. எல்லோரும் சேர்ந்து ஒருத்தவங்களையும் டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னோடனே மஞ்சரி அழுதுகிட்டு ஓடிட்டாங்க. இப்போ ஜாக்லின் உள்ளே போவாங்க. சரி சரி புரியுது 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 டோன்ட் வெரி, புரியுது நீ பண்ணுறது எனக்கு புரியுது அப்படின்னு உள்ளே போவாங்க. இதே பேட்டர்ன் தான்டா முதறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்டா இப்படி பட்டிருக்கே? ஸோ இங்கே அருணை பொறுத்தளவுக்கு அவர் மஞ்சரிகிட்ட என்ன சொல்கிறார், என்ன சொல்லலை, என்ன பேசுகிறார், என்ன பேசலை, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. மஞ்சரியை பொறுத்தளவுக்கு அருண்கிட்ட என்ன பேசுகிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அருணுக்கு இந்த சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது 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 அவர் கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டைக்கு ஏறவே ஏறாது. அவர் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாரு, என்னென்ன பண்ணுறாரு, மஞ்சரி எவிக் பண்ணுறதுக்கு கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே கீழே விழுந்ததுக்கப்புறம் யாரா கீழே விழுந்தது அப்படின்னு நடித்த நடிப்பில் இருந்து எல்லாமே வெளியே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ மஞ்சரியும் அருணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆட்கள் தான். மஞ்சரியும் பல நேரங்களில் பல விஷயங்களை சொல்லிட்டு மாற்றி பேசியிருக்காங்க, அருணும் பல நேரங்களில் பல விஷயங்களை சொல்லிட்டு மாற்றி பேசியிருக்காரு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்க்குறதுக்கு பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.